வணக்கம். நான் முனைவர் சங்கீதா, தமிழ்துறை பேராசிரியை. இன்று நாம் பார்க்க போகின்ற பாடம் தமிழக வரலாறு மக்கள் பண்பாடு. தலைப்பு தொழில்நுட்ப வளர்ச்சி. உலகம் இன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. எதனால் இயங்கிக் கொண்டிருக்கிறது உலகம் அப்படின்னா தொழில்நுட்ப வளர்ச்சியால் மட்டும்தான். தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடிப்படையில் தான் இன்றைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கிறது. இதை யாராலும் மறுக்க முடியாது. தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது ஒன்றினை உருவாக்குதல் அல்லது ஏற்கனவே இருந்த ஒன்றினை மேம்படுத்துதல் அப்படிங்கிற பொருள். இது யாரால் கண்டுபிடிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதில் எது தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேமரா தான் முக்கியமான தொழில்நுட்ப வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. கேமரா மூலியமாக தான் நம்மளுடைய ஞாபகங்களை மீண்டும் 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 நினைத்து பார்த்து மகிழ்ச்சி பெற செய்வது அப்படின்னா அதில் முக்கியமான ஒன்று கேமராவில் எடுக்கக்கூடிய புகைப்படங்கள். அடுத்து தரவு அறிவியல். இந்தியாவில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் மிகவும் பிரபலமான தொழில்நுட்ப வளர்ச்சிகளில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரவு அறிவியல் தான். இது பல்வேறு கருவிகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் வழிமுறைகளை பயன்படுத்தும் பிரபலமான துறைகளில் இது மிகவும் முக்கிய ஒன்றாக கருதப்படுகிறது. அதில் தரவு அறிவியல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு கருவிகள் மற்றும் இயந்திர கற்றல் கொள்கைகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில்நுட்ப வளர்ச்சியும் குறிப்பிடத்தக்க உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் இல்லை அப்படின்னா இந்த உலகமே இன்று ஸ்தம்பித்து விடும். இதுதான் உண்மை. ஒரு இடத்துல இருந்து கொண்டு மற்றொரு இடத்திற்கு வெகு விரைவாக செய்திகளை பரிமாறிக்கொள்ள முதன்மையான முக்கிய காரணியாக இருப்பது ஸ்மார்ட் போன்கள் தான். நம்ம வாட்ஸ்அப், யூடியூப், ட்விட்டர் எதுனாலும் நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது முதல்ல எதுவாக பார்க்கப்பட்டது அப்படின்னா குரல் அடிப்படையில் மட்டும்தான் இது முதல்ல பயன்பெற்றது. பிறகுதான் நான் சொன்ன அனைத்து தொழில்நுட்ப வளர்ச்சிகளிலும் ஸ்மார்ட் போன் முதலிடம் பெறுவதாக கருதப்படுகிறது. அடுத்து தொடுதிரை இடைமுகங்கள் சாதனைகளை பயனாளர்களுக்கு ஏற்றதாக மாற்றுகின்றது. இணைய இணைப்பு. இணையத்தில் உலாவும் மின்னஞ்சல்களை சரிபார்க்கவும் பயணத்தின் போது சமூக ஊடகங்களை பயன்படுத்தவும் பயனாளர்களுக்கு அனுமதிக்கிறது. அடுத்து பயன்பாட்டு சுற்றுச்சூழல் அமைப்புகள். இது எப்படி அப்படின்னா உற்பத்தி திறன் முதல் பொழுதுபோக்கு வரை பல்வேறு நோக்கங்களுக்காக பரவலான பயன்பாடுகளை உலக மக்களுக்கு, அதாவது டெவலப் பண்ண உதவி செய்கிறது. அது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இயந்திர மனிதன். ஒரு மனிதனால் மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செயல்களையும் வெகு விரைவாக செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன காலம் போய் கிடையவே கிடையாது. இது இயந்திர மனிதனாலும் முடியும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் ஒன்று கூடி தானியங்கி மனிதன் அப்படிங்கிற ரோபோட் இயந்திர மனிதனை உருவாக்கம் செய்கிறார்கள். இது மனிதர்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் வெகு விரைவாக, மனிதனை விட வெகு விரைவாக செய்யக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. இவை அனைத்துமே ஒன்று கூடிய ஒரு கலவையாக தொழில்நுட்ப வளர்ச்சி இன்றைய உலகத்தில் மிக அதிகமாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.